காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சிங்கப்பெண்ணை எபிசோடு 235 எபிசோடு பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, அப்பாவுக்கு படையல் சாப்பாடு போட்டு முடித்து இவங்க சாப்பிட வரும்போது கரெக்டாக அன்பு ஆனந்தி வந்தாங்க. அன்பு ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா, படையல் சாப்பாடு இவங்க 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, நீயே எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான் சொல்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னே வெத்தலை கொடுத்து எல்லாத்துக்கும் ஜாக்கெட் பெட்டு கொடுத்துட்டு ஆனந்திக்கு மட்டும் சேரீ கொடுத்தாங்க. சேரீ கொடுத்த உடனே பக்கத்து வீட்டில் இருந்த 2 பேருக்கு என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுச்சு. அந்த கோபத்தினால என்ன பண்ணுறாங்க, மருமக வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை காயப்படுத்த பார்த்தாங்க. அவங்க எதுவும் கண்டுக்கல. அந்த பொண்ணும் வந்து அன்போட அம்மாவும் அன்பும் வந்து கோபம் அடைஞ்சிட்டு, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது, 2 பேர் வேலை செய்கிற இடத்துல அப்படி ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல, ஏன் அப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு இவங்க சொல்லி அவங்கள இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சோன்னே இவங்க ஆனந்தி வந்து அப்படி கிளம்பிட்டாங்க. ஆனந்தி கிளம்பினோடனே முத்து என்ன பண்ணுறாரு, முத்து வந்து கரெக்டாக வந்தார், வீட்டுக்கு வந்தார். எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து, எப்பயுமே வந்து ரெகுலராக அவங்க படையல் போட்டு மிச்ச சாப்பாடு, படையல் போட்ட சாப்பாடு எல்லாம் மிச்சம் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் செஞ்ச சாப்பாடு மிச்சம் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அது வழக்கம். அவங்க வந்து அதை கொடுக்கறதுக்கு முத்து போனார். முத்து போயிட்டு கரெக்டாக வந்தவுடனே இவர் வந்து ஆனந்தி ஃபோட்டோவும் அன்பு 2 பேரும் சேர்ந்து ஒரு செயின் வச்சுருக்க மாதிரி வச்சு அதை பார்த்து பேசிகிட்டு இருந்தார். கரெக்டாக அதை வந்து முத்து பார்த்துட்டார். முத்து பார்த்த உடனே அவர் உண்மையை சொல்லிட்டார். இந்த மாதிரி நான் தான் அழகன், உன்னை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிட்டாங்க.